அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ஃபஹம் சிக்கன். ஃபஹம் சிக்கன் ரொம்பவே ஈஸியாக உங்க வீட்டில் பண்ணலாம். வாங்க கிச்சனுக்கு. ஃபஹம் சிக்கன் பண்றதுக்கு நான் சிக்கன் லெக் பீஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கனை லைட்டா கீறி விட்டுக்கணும். இந்த மாதிரி லெக்கு அப்புறமா அதுக்கு மேலே உள்ள பகுதிகளில் எல்லா இடத்துலையும் சின்ன சின்னதாக ஒரு வெட்டு போட்டுக்கோங்க. இந்த வெட்டு நம்ம எதனால போடுறோம்னா மசாலா தேய்க்கும் போது அந்த மசாலா சிக்கனில் நல்லா மேரினேட் ஆகும். அப்படி இல்லைன்னா மசாலா சிக்கனில் மேலே மட்டும்தான் இருக்கும், உள்ளே இருக்காது. இந்த சிக்கனை வேகும்போது மேலே உள்ள தோலை எடுத்துட்டு நீங்கள் வாங்குங்க. தோலோடு இந்த ரெசிபி பண்ணக்கூடாது. ஃபஹம் சிக்கனுக்கு தோலோடு பண்ணால் அந்த ரெசிபியே கெட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் கடையில் வேகும்போது தோலை நீக்கியே கேளுங்க. இப்போ நான் அந்த சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த சிக்கனோட பிரீஸ் பீஸ் கூட எடுத்துக்கோங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன்ல கீரல்கள் போடும்போது சிக்கன்ல உள்பகுதி வெளிப்பகுதி எல்லா இடத்துலையுமே நீங்கள் கீரல்கள் போடுங்க. அப்புறம் தான் நீங்கள் தேய்க்கிற மசாலா எல்லாமே அதில் நல்ல ஸ்டஃப் ஆகும். சிக்கனுக்கு தேவையான மசாலா மிக்ஸ் ரெடி பண்ணலாம் வாங்க. இதுக்கு தேவையான மசாலா மிக்ஸுக்கு நான் ஒரு சின்ன டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப மஞ்சள் வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி மசாலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா ஜீரகத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன், பெப்பர் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன். நம்ம இதில் எந்த விதமான கலர் தூளுமே யூஸ் பண்ணல. அப்புறமா தயிர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில். இதில் உங்களுக்கு தேவைன்னா லெமன் கூட கொஞ்சமாக பிழிஞ்சிக்கோங்க, ரொம்பவே ருசியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு லெமன் பிழிகிறேன். இதில் தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மிக்சர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா ரொம்ப வர இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பேஸ்ட் பதத்துக்கு வரும். இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் நம்ம எல்லா இடமும் படுற மாதிரி இதில் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி தேய்க்கும் போது நல்லா அழுத்தி தேய்ங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் நம்ம போட்ட கீரல்களில் எல்லா இடத்துலையுமே இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். இது தேய்ச்சதுக்கு அப்புறமா இது நீங்கள் ஃப்ரீசர் அல்லது ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா நல்லா சிக்கனில் பிடிக்கும். நம்ம சிக்கனை தீயில காட்டும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணியாச்சு. வாங்க இந்த சிக்கன் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இந்த சிக்கனை சுடுறதுக்கு நான் ஆல்ரெடி கங்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் நீங்கள் டைரெக்டாக அப்படியே வச்சிடலாம். இந்த கிரில் மேலே வைங்க. இதில் எந்த விதமான ஆயிலுமே விட தேவையில்லை ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஹீட்லேயே இந்த சிக்கன் நல்லா குக் ஆகும். ஒரு அருமையான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இது நீங்கள் ஜாஸ்தி ஒரே பக்கத்தில் வச்சிடக்கூடாது, ரொம்ப கரிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இடையில இந்த சிக்கனை மாற்றி விட்டுக்கோங்க. சிக்கன் 5 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமாட்டு இதை திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இது நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறது இல்லை, கொஞ்சமாக எண்ணெய் தடவி தான் விட போகிறோம். ஸோ அதனால் 1லேருந்து ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் விட்டு அந்த சிக்கனில் மேலே லைட்டாக ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப மனமாக இருக்கும். நான் இதில் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஏன்னா உங்களுக்கு இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 25லேருந்து 30 மினிட் ஆகும். இந்த சிக்கன் நல்லா குக் ஆனால் தான் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சிக்கன் ரொம்ப வர வரன்னு இருக்கும், உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. இதே மெத்தடில் நம்ம ஆல்ரெடி நம்ம மீனை சுட்டுருக்கோம். மேலே கார்ட்ஸில் போடுறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இது நான் 20லேருந்து 30 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அருமையாக சிக்கன் ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் வாங்குறத விட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க, அது ரொம்பவே ருசியாக இருக்கும். ஏன்னா கடைகளில் நிறைய கலர் தூள் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எந்த விதமான கலருமே யூஸ் பண்ணலை. ஸோ இது ஹெல்த்தியும் கூட.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.